காலையிலேருந்து வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. கடையில் போய் வாங்கலாம் பார்த்தா 110 ரூபாவாம். ஒரு பேர் தான் சாப்பிட முடியும். அதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணலாமே. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புதினா போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கினோன்னே இதில் தேவையான அளவு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா ஃபுல் பேக்கெட் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா ஒரு கலரிட்டு இதில் உங்களுக்கு அரிசிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் போது ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். அதையும் போட்டு ஒரு நல்ல கலரிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தால் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது நான் தயிர் பச்சடி புதினா வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்சா பாய்.